தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 32 அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இன்றைய நாட்களில் அநேகர் தங்களுக்கு சரியானபடி போதிக்க யாரும் இல்லாதபடியால் அவர்கள் மற்றவருடைய தவறான போதனை கேட்டு வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லாதபடியால் தன்னிடமுள்ள ஒரு கழுதை வீட்டில் விற்பதற்காக பக்கத்து ஊருக்கு கூட்டி சென்றார். போகும் வழியில் கழுதையின் மேல் தன்னுடைய மகனை ஏற வைத்து நடந்து சென்றார். அப்பொழுது அதை பார்த்த ஒருவர் கழுதையின் மேல் இருந்த அவர் மகனிடம், உனக்கு மனசாட்சி இருக்கிறதா? வயதானவரை நடக்க விட்டுவிட்டு நீ கழுதையின் மேல் இருக்கிறாயே என்றார். உடனே அவருடைய மகன் கழுதையின் மேலிருந்து கீழே இறங்கி தன் தந்தையை கழுதையின் மேல் உட்கார வைத்து நடந்து சென்றார். சிறிது தொலைவில் சென்றபோது எதிரே வந்த ஒருவர் கழுதையின் மீது இருந்த அந்த விவசாயியை பார்த்து, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கிறதா? இந்த சிறுவனை நடக்க விட்டுவிட்டு நீ மேலே இருக்கலாமா என்றார். உடனே அந்த வயதான விவசாயிக்கு கோபம் வந்துவிட்டது. சடாரென கீழே இறங்கி, இனி நாம் கழுதையின் மேல் இருக்க வேண்டாம் என்று எண்ணி கழுதையின் 4 கால்களையும் ஒரு கம்பில் கட்டி அந்த கழுதையை தந்தையும் மகனும் சுமந்து சென்றார்கள். அவர்கள் ஒரு ஆற்றின் மேல் பாலத்தில் செல்லும்போது அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அவர்களை பார்த்து சத்தமாக சிரித்தார்கள். அப்பொழுது தூங்கி கொண்டிருந்த கழுதை துள்ளி ஆற்றில் விழுந்துவிட்டது. அதை பார்த்து அந்த தந்தையும் மகனுக்கும் வேதனைப்பட்டார்கள். மற்றவருடைய ஆலோசனை கேட்காமல் கடவுள் கொடுத்த ஞானத்தோடு நாம் சென்றிருந்தால் இன்று நம்முடைய கழுதை நம்மிடம் இருந்திருக்கும் என்றார். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் மற்றவர்கள் கொடுக்கும் ஆலோசனை கேட்டுக்கொண்டு தவறான வழியில் நடந்து சென்று நஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படியும் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தின்படியும் நீங்கள் செல்லும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வேத வசனத்தில் சொல்லப்பட்டதுல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்பதற்கேற்ப நீங்கள் அந்த விவசாயியை போல் அல்லாமல் தேவனை சார்ந்து அவர் மீது விசுவாசம் வைத்து அவர் கொடுத்த ஞானத்தின்படி நீங்கள் வாழும்போது அவர் உங்களுக்கு நன்மையானதை போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.